ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போதைக்கு கொஞ்சமாக நம்ம பேசிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நிறைய பேர் பண்ணியிருந்த கமெண்ட்டுக்கு நான் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோம். நான் வீடியோ வந்து இன்ட்ரூஷூட் கொடுக்குறது லேட்டாக தான் கொடுக்கணும்னு பார்த்தேன். நிறைய பேர் பாப்பாவை பற்றி விசாரிச்சினார்ல. நான் வந்து இல்லைன்னொன்னே 2 பேரும் எப்படி இருந்தீங்க? நீ இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் வந்து இல்லை அப்படின்னோடனே கொஞ்சம் கஷ்டப்பட்டா மூஞ்சி பார்க்க மாட்டேன் பாருங்களேன். நான் நிறைய பேர் கேட்டீங்க பாப்பாவை எப்படி சிஸ்டர் விட்டுட்டு வந்தீங்க என்ன, நம்ம சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு நேற்றுக்கு எடுத்து சொன்னதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் அதை இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கேருந்து போகும்போது ஒத்தையில் போகிறேன்னா அதனால் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அவங்க வந்து ஃபோன்பேயில் பணம் வாங்குவாங்களா, அதனால் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு மேகி இது மட்டும் வாங்கி கொடுன்னு சொல்லிவிட்டு டிப்டாப்பாக கிளம்பும்போதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமேட்டு நான் என்ன பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இவங்க 2 பேர் வந்தாங்க. அதை நான் அவங்க அப்பா கிட்ட கூட நான் கூட சொல்லலை. அந்தளவுக்கு அம்மா தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் ஆப்போசிட், என் பொண்ணுங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நான் பஸ் ஏறினதுக்கப்புறமேட்டு அவள் தங்கச்சிக்காரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை அணைச்சே கூட்டிகிட்டு வந்தா. ஏன்னா நிறைய பேர் ஓடி வந்து பஸ்ஸுக்கு ஏறினாங்க, நான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் பஸ்ஸில். இவள் அணைச்சி இவளை கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்புறம் அடிக்கடி யார் நம்பரில் இருந்துலாம் சொல்லி எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருந்தா. ஏன்னா நான் கால் பண்ணும்போது அவங்க வீட்டில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவகிட்ட எப்படியாச்சும் ஒரு சின்ன செல்லில் சிம் போட்டு கொடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்டு நான் இது பண்ணேன். சின்ன செல்லில் வந்து ஜியோ சிம் வந்து எடுக்காதுங்களாம். அதனால் என்னால் போட முடியல. அதனால் 2 சிம்முமே அப்புறம் நானே சேர்த்து கொண்டுட்டு போயிட்டேன். ஆனால் பாப்பா 2 பேருமே சேஃபாக இருந்தாங்க. இவ தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாலாம். அம்மா எப்போ வரும், எனக்கு 5 ரூபா கொடு, 2 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலாம். 5 ரூபா எப்போவுமே கேட்டதுக்கு அம்மா கொடுத்த பணத்தெல்லாம் நீ செலவு பண்ணிட்டேன்னா அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டு செலவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டதானே கேட்டிருக்கா. கேட்டதுக்கு இவ அப்புறம் யார் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டா. இவ என்னுடைய நம்பரையும் அவங்க அப்பா நம்பரையும் 2 பேருமே மனசில் வச்சுருக்காங்களா. கால் பண்ணி என்கிட்ட என்னடா சொன்னேன், சவுண்டாக சொல்லு. 5 ரூபா தரமாட்டேங்கிறாம்மா எனக்கு அப்படின்னு தானே சொன்னேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி விட்ட சொன்னதுக்கு இப்போதாம்மா 1/2 மணி நேரம் ஆகுது, ஒரு 5 ரூபா வாங்கியிருந்தா மறுபடியும் எதுக்குமா அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன் சரி கூட அம்மா வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் 2 பேரும் பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாப்பா 2 பேருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. மேடம் இன்னைக்கு வந்து சுடிதார் பின் கேமராவில் காட்டுறேன். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் உப்புமா தான். பாப்பாவுக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை ஸ்கூல் இருக்குங்கிறதுனால இது வந்து வீடியோலாம் பாப்பா எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. சிலிண்டர் வந்து நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு. அதனால் சாயங்காலம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு பிறகு தான் இன்றைக்கி சிலிண்டருமே அடைக்க போகணும்னு நினச்சிருக்கிறேன். பெரிய பாப்பா வந்து குளிக்க போயிருக்கிறா, நானும் சின்ன பாப்பாவும் சாப்பிட்டுட்ருக்கோம். பாப்பா இனிமேல் தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு மேடத்துக்கு சலசி விடணும். ஆனால் இதுக்கு பிறகு தான் அந்த வீடியோவை நான் வந்து எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த வீடியோவை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நான் இன்றைக்கி வந்து அடுப்பில் தான் டீ போட்டிருக்கிறேன். அடுப்புலையும் அதனால் ஒரே இதாக சமைச்சாச்சு. எப்போதுமே காலையிலைக்கும் நைட்டுக்கும் நான் சிலிண்டரை தான் சமைப்பேன். இன்றைக்கி ஒரே இதாக வச்சுருந்தேன். இன்றைக்கி அடுப்பு மொழுகலை, எதுவுமே பண்ணலை. பாப்பா 2 நாள் சமைக்கலைங்கிறதுனால அடுப்பில் வந்து சாம்பலுமே கிடையாது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் இதுதான் சாப்பாடு. இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏய் ட்ரெஸ்ஸை காட்டிட்டு போ, சுடிதாரு கரெக்டாக இருக்க. பாப்பாவை பார்த்துக்கோ. பாப்பாவை இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு பிறகு இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறது. பாப்பா 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இது வந்து உளுந்த வடையை வந்து பொரித்து உருண்டையாக பொரித்து அப்புறம் அதில் தண்ணியில் போட்டு அலசிட்டு அது பிறகு தயிரில் போட்டு ஊற வச்சு அதுக்கு மேலே பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு இங்கே குருமா வைப்பாங்க பார்த்தீங்களா, சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு அந்த மாதிரி இங்கே வந்து குழம்பு செஞ்சு இதை வியாபாரத்துக்கு விற்பாங்க. இது வந்து ஒரு பிளேட் வந்து 10 ரூபா. அது கூட வெங்காயம் தயிர் நிறைய இது அது கூட போடுவாங்க. காரசாரமாக நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சிஸ்டர் போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்க. போன காரியம் எல்லாமே நம்ம நினச்சதை விட அழகாக முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இதாக பண்ணி கொடுத்தா உமா. நிறைய பேர் உமாவுக்கு நன்றி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். உமாவுக்கு நன்றி சொன்ன அத்தனை பேருக்குமே நன்றி. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போன காரியம் கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர், தயவு செஞ்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றுக்கு சாயங்காலம் நேற்று நைட்டில் உமா வீட்டிலேருந்து வந்த உடனே லைவ் போடும்போது நிறைய பேருக்கு சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் இன்றைக்கி வீடியோ நல்லா லைவ் நல்லா காமெடியாக நல்லா ஜாலியாக போகுதுன்னு. இனிமேல் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். நான் உண்மைக்குமே நல்லா ஜாலியாக பேசுகிற பொண்ணு தான். நான் நல்லா ஜாலியாக ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். எனக்கு இருந்த கவலை எல்லாமே இதை பற்றி மட்டும்தான். இப்போ பான் கார்டு பிரச்சனை தான். நான்
என்னுடைய மைண்டு ஏதாச்சும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் இனிமேல் அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்ட்டீங்க. நமக்குமே இனிமேல் அதை பற்றி தேவை கிடையாது. எல்லாமே நமக்கு தேவையானுச்சு கொண்டு போன கார்டுமே நமக்கு ஓகேவாச்சு. எல்லாருமே ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும், நம்மளுடைய இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், பழைய வீடியோவை எடுத்து அதில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய அன்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் ஒடியா பாஷை எப்படி பேச கற்றுக்கிட்டீங்க, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சொல்கிற அளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப மோசம். எனக்கெலாம் சொல்லியே கொடுக்க மாட்டார். எங்கே நான் கற்றுக்கிட்டு நல்லாயிருவானோ அப்படின்ட்டு அவர் எனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டார். எங்கள் மாமியார்லாம் ஆக மோசம், நம்பர் 1. அவங்களாம் அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா நான் அப்போ வேறு ரொம்ப டெரராக வேறு இருப்பேனா, அதனால் அவங்களுக்கு இப்போ இருந்த கலரே தான் அப்போவும். ஆனாலும் அவங்களுக்கு கருப்பு பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒடிசாக்கார பொண்ணுங்க எல்லாருமே கலராக இருப்பாங்க, நல்லா உதட்டு நிறைய சாயம் அள்ளி பூசுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். நார்மல் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை கொஞ்சம் மெண்டலாக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதனால் எனக்கு ஒடியா பாஷை யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது. எனக்கு எதையாச்சும் கற்றுக்கிடணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா அதை கற்றுக்கிடாமல் நான் விடவே மாட்டேன். எனக்கு அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கங்கிறது. இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட போய் பேசுகிறோன்னா அவங்க நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசும்போதே நமக்கு தெரியும் அவங்க எந்த மீனிங்கில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது. அவங்க கோவமாக பேசினாலும் அவங்க எதை கொண்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னோடய லைஃப்பில் அப்படி தான். நிறைய பேர் கேட்குறீங்க, சிஸ்டர் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதை விட மனசார நம்மளை காயப்படுத்தினவங்க தான் இங்கே உள்ளவங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும் நிறைய பேர். நமக்கு எதுக்கு சந்தோஷமான விஷயத்தில் அந்த தேவையில்லாத வார்த்தை. அதனால் எனக்கு ஒடியா பாஷை யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது. என்ன தப்பாக பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய பார்வையிலையும் அவங்களுடைய பேச்சிலையும் நான் கண்டுக்கிட்டதுனால ஒடியா இதுக்காக வேண்டியே நான் பேசி ஆகணும், இவங்க என்னை என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு நான் பேசினேன். இன்றைக்கி நைட்டு வர்ற லைவில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் உட்காருவோம். அதில் நான் எந்த மாதிரி ஒடியா பேசுகிறேன் அம்மாக்கிட்ட அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தா தெரியும். உமாவுக்கு தெரியும் நான் ஒடியா நல்லா பேசுவேனான்னு கேட்டால் நல்லா பேசுவேன். ஏன்னா அக்காவுடைய மாமனார், அதாவது என் ஹஸ்பண்டுடைய அக்கா மாமனார் நேற்றைக்கு காலையில் இறந்துட்டாங்க. இனிமேல் தான் நான் போகணும். நேற்றைக்கு தான் வந்திருக்கிறேன். அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ வர வேண்டாம், இங்கே இறந்தது உடனே இங்கே இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் இது பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டு பண்ணுவாங்க. அது 9ஆம் நாத்து அக்கா என்னை வர சொல்லியிருக்கிறாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ 11ஆம் நாத்து போன்ட்டுருக்காங்க. 2ல் எது நடக்க போகுதுன்னு தெரில. போகும்போது அக்காவுக்கு சேலை, அண்ணனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வருது. ஒன்று முடிஞ்சால் ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் அங்கே வேறு போக வேண்டியது இருக்குது. அப்புறம் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா அஷ்டமி. இங்கே ஒடிசாவில் பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, மஞ்சள் தேய்ச்சி குளித்து ட்ரெஸ் போட்டு இது பண்ணுவாங்க. அது வேறு பாப்பாவுக்கு வேறு பண்ணணும். ஏற்கனவே போன வருஷம் பண்ணாததுக்கு அம்மாவும் அப்பாவும் செம்மையாக திட்டாங்க. இங்கே உள்ளவங்க தான் இப்படி பாப்பாவுக்கு பண்ணாமல் விட்டுட்டேன்னு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இங்கேயுமே உள்ளவங்களே நம்மளை ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி இருக்கிறியே அப்படின்ட்டு. அதனால் அண்ணி வீட்டுக்கும் சம்மந்தி வீட்டுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததோடு சரி. அதனால் அம்மா சொன்னால் அவளுக்கு ஒரு 200 ரூபாய் ஆயிருக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி மேடத்துக்கு இந்த வருஷம் எடுத்துட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. உமா, நீங்கள், ஜெயா 3 பேர் எப்படி ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, பாதி பேர் சிஸ்டரான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. 2மே உண்மை தான். நாங்கள் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது ஃப்ரெண்டாக மாறிடுவோம். ஏதாச்சும் ஒன்று பேசும்போது ஃபேமிலி விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணும்போது அக்கா தங்கச்சி ஆயிடுவோம். ஆனால் 2 பேருக்குமே நான் தான் அக்கா, அவங்க 2 பேருமே எனக்கு தங்கச்சி தான். உமா என்னை கூப்பிட்றதும் சிஸ்டர் தான் கூப்பிடுவா, ஆனால் ஜெயா என்னை கூப்பிட்றது அக்கான்னு கூப்பிடுவா. அந்த மாதிரி ஒரு உறவு. எங்களுடைய உறவை பற்றி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச வார்த்தைகள் எல்லாமே இது தான். எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே தேங்க்யூ. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த வெள்ளை சிலையை காட்டவே இல்லைன்னு. நேற்றுக்கு வீடியோவில் கூட எங்கள் அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தது நீலா சேனலில். எங்கள் அண்ணனோட பேர் என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த வீடியோவை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பேரை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா நிலா சேனல் சொல்கிறது என்னமோ எனக்கு தூரத்துலேருந்து பேசுகிற மாதிரி தெரியுது. நம்ம கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ முடிய போகிற டயத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிலையை பற்றியும் அதோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மற்றது எல்லாமே வீடியோவாக வரும். நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பாப்பா வெளியில் கொஞ்சம் காய வைக்காமல் இருந்திருந்தா, அதான் சரி சாக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை காய வச்சாதான் இன்னைக்கு நாளைக்கு இல்லைன்னா சமைக்க முடியும். விறகுமே காய வச்சிருக்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் அந்த சிலையை காட்டலை எதனாலன்னு. மெயினாக அண்ணா கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் வரைக்கும் அந்த சிலையை காட்டவே இல்லையே அப்படின்ட்டு. இப்போ காட்டுறேன் அண்ணா, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எதனால் கெட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே கல்யாணம் முடிஞ்சு என்னுடைய சின்ன பாப்பா பிறந்த புதுசுலன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா ரொம்ப செம்மையாக
செமையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நாயெலாம் ரொம்ப குலைச்சிக்கிட்டு இருந்தனால 2வது மாமனார் தான் என் மாமனாருக்கு 2வது அடுத்து உள்ள தம்பி. அந்த நாயை விரட்டு வரும்போது கீழே விழுந்து அவங்களோட முட்டில் உள்ள எலும்பு எல்லாமே நொறுங்கிருச்சு. அப்போ மாமியார் வந்து கட்டணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒய்ஃப். அது வந்து இப்போ தான் இவ்வளோ நாள் கெட்டாமல் கீழே உள்ள கல் மட்டும் எடுத்து வச்சு அப்படியே இருந்தாங்க. அது இப்போ தான் கட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடி சீக்கிரத்தில் வர்ற ஜனவரிக்குள்ளே அதுக்கான கலர் பெயிண்ட்லாம் அடித்து ஊரில் கொஞ்சம் வசூல் பிடிச்சி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது கெட்டினது எல்லாமே மாமியார் புவனேஸ்வரில் வேலை பார்க்குறாங்க. அந்த பணத்தை வச்சு இப்போ கெட்டி கரெக்டாக ஒரு 2 மாதங்கிட்ட ஆகுது. அதுக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போட்டு விட்டாங்க. நான் தான் மேஸ்திரிக்கு சம்பளம் கொடுத்து நான் தான் பார்த்துக்கிட்டேனேவும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஜனவரியில் அன்னைக்கு நான் போன வீடியோவில் போட்டிருந்தப்போ நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க போயிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வரும்போது ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வேறு திடீர்னு தானே உமா வீட்டுக்கு கிளம்பி போனதில் 2 வட்டகை இந்த நம்ம வட்டகைக்கு 2 வட்டகை துணி வச்சுட்டு போனேன். பாப்பா எல்லாத்தையுமே அலசி போட்டிருப்பாருக்கு. நேற்றுக்கு நாங்கள் வண்டி ஏறணும்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு மீதி இருந்ததையும் கழட்டி போட்டிருக்கா. இன்னும் இவ்வளோ துணி கிடக்குது. இது நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள துணி. இனிமேல் தான் அலசணும். அம்மாவுமே ஊற வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி அப்பாவை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கிறேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். இன்றைக்கி காலையில் அப்பாட்ட சொன்னேன். அப்பா க்ளீன் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி மல்லிப்பூ செடி நல்லா வளர்ந்துருக்கு இல்லைங்களா, இடத்த மாற்றுறதுக்கு அப்பா கிட்ட க்ளீன் பண்ண சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவேன்னு இருக்கிறாங்க. பார்க்கலாம். இது எல்லாமே இன்றைக்கி சாயங்காலம் தோண்டி பார்க்கணுன்னு இருக்கேன். அம்மா விளையலைங்கிறாங்க, அப்பா விளைஞ்சிட்டுங்கிறாங்க. என்னன்னு தெரில. வீட்டுக்கு பின்னாடிக்கு இன்றைக்கி மாடை இன்றைக்கி இங்கே தான் அம்மா கட்டி போட்டிருக்காங்க. வயக்காட்டுக்குமே இன்றைக்கி கொண்டுட்டு போகலாங்க. அதனால் வீட்டுக்கு பின்னாடி தான் மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம போனதை பார்த்த உடனே நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. போன டைம் போகும்போது உமா அவளுடைய ஞாபகத்தமாக எனக்கு சேலை கொடுத்தா. இந்த டைம் போகும்போது நான் போட்டிருக்கிற சுடிதார் கொடுத்தா அவளுடைய ஞாபகத்தமாக. ஃபோட்டோ முன்னாடி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. மேடத்தை பார்த்தீங்களா, கோவமாக இருக்காங்க. ஏன் என் மேலே கோவமாக இருக்கியா? கோவமாக இருக்கா என் மேலே? விட்டுட்டு போயிட்டேன்னு கோவமாக இருக்கியா? மண்டையெல்லாம் என்ன இப்படி வச்சுருக்குற? 2 நாள் இல்லைன்னொடனே அதை என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. சும்மா வளர்த்தமா, பால் எடுத்து குடித்தோமா, விற்றமான்னு இருப்பாங்க. என்னன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. இன்னும் 2 மாதத்தில் மேடத்துக்கு டெலிவரி. அப்படித்தானே? வந்துட்டால் போதும், அவங்களுக்கு தடவிக்கிட்டே இருக்கணும். அப்படித்தானே? பேச மாட்டியா? பேசாமல் இருந்துருவா? நீನು பேசாமல் இருந்துருவியா? எல்லாம் கடிக்கி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.